இந்துக்களுக்கு எதிராக தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அவருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சேலம் தனியார் திருமண மண்டபத்தில் ஐயப்ப பக்தர்களுடைய மாநாடு இன்று காலை துவங்கியுள்ளது. இந்த மாநாடு நாளை வரை நடக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வோருக்கு ஆசியுரை வழங்குவதற்காகவும் வாழ்த்தி பேசுவதற்காகவும் மாநில இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் வாழ்த்து பேசினார்கள். அதான் ஐயா, இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து திருப்பரங்குன்ற சம்பவங்களை மட்டுமின்றி பல்வேறு இந்து அமைப்புகள் மீது தொடர்ந்து தாக்குதல் சம்பவம் நடந்துகிறது. அந்த சூழ்நிலையில் இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க, எந்த மாதிரி உங்களை உணர்வு? சேலத்தில் அகில பாரத ஐயப்பா பக்தர்ஸ் அந்த சங்கத்தின் மூலியமாக 2 நாள் மாநாடு நடைபெறுகின்றது. முதல் நாள் மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. பொதுவாக இந்த பார்த்தசாரதி சாமி அவர்கள் இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நிறைய ஆன்மீக பெரியவர்களும் நிறைய அரசியல் பிரமுகர்கள் மடாதிபதிகள் அவங்கள அழைச்சிருக்காங்க. நிறைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. நம்ம பார்த்தசாரதி சாமி அவர்கள் கொல்லிமலை அடிவாரத்தில் ஒரு 20 கோடி ரூபா அது மாதிரியான ஒரு எஸ்டிமேட் போட்டு பெரிய ஐயப்பன் கோயில் கட்டிட்டு இருக்காரு. அந்த சாமிக்கு நம்முடைய இந்து முன்னணி சார்பில் அவங்களுக்கு ஆதரவு நாம் தெரிஞ்சுக்கிற ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு நிறையா கடவுள் மறுப்பாளர்கள் எப்படியாவது இந்துக்களை கொச்சைப்படுத்தணும், வழிபாட்டை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருக்காங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்குது தீபம் ஏற்றணும் அப்படின்னு. அதை மதிக்காமல் அங்கே தடை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பெரிய போராட்டங்கள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய போராட்டம் இருக்குது. இந்த அரசாங்கம் இதை புரிஞ்சுட்டு நடத்தணும். ஏன்னா இந்த மாநாட்டில் வேறு நம்ம அரசியல் பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதனால் அதிகம் பேச முடியாது. இந்த அரசாங்கம் உணர்ந்துட்டு தீபம் ஏற்றற்கு இந்த கோர்ட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மரியாதை கொடுத்து அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதா இந்த நேரத்தில். தொடர்ந்து இந்த மாநாடு இன்று துவங்கி நாளையும் நடக்கிறது. இதில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். அதனால தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் ஐயப்ப மாநாட்டை வாழ்த்தி வருகின்றனர். கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.